இவ்வளவு முக்கியமான அறிவிப்பு பார்க்கணும். நீங்க அந்த அறிவிப்பு வந்தபோது எவ்வளவு கைதட்டு வந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஒரு 15 வருஷம் அறிவிச்சே போறாரு. அப்ப வந்து எல்லாம் வழக்கமா கைதட்ட போறாங்க. இந்த லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல கதவோட கூடிய ரெஸ்ட் ரூம் சொன்னோனே அப்ளாஸ் வந்து அள்ளிச்சு. அதாவது எவ்வளவு பேசிக்கான விஷயங்களை நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அந்த பெண்களுக்கு வந்து எவ்வளவு எசென்சியலான அப்படிங்கிறதும் அந்த அப்ளாஸ் வந்து நீங்க முடிஞ்ச வாய்ப்பு நீங்க போடுங்க. ஒரு 10 அறிவிப்புகள் போடும்போது 9க்கு வந்து சம்பிரதாயமான கைதட்டும். இந்த 1க்கு மட்டும் வந்து பயங்கர எழுச்சியான கைதட்டும். அப்ப தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் கிடையாது. பள்ளிக்கூடங்கள் வந்து சரக்கடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. மாணவர் சரக்கடிக்கிறத தாண்டி 5 மணிக்கு மேல அங்க பாருங்க சரக்கடிக்கிறான ஓபன் ஸ்பேஸ் நல்லா மரத்துல உட்கார்ந்து தண்ணி அடிக்கலாம் உட்கார்ந்திருக்கு. அவன் 50,000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆண்டுக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது தவிர 1000 கோடி ரூபாய் நான் தனியார் நன்கொடை தரட்டு உட்கார்ந்து சொல்றாங்க. அப்ப உங்க காசுலாம் நீங்க என்ன பண்றீங்க கேள்வி வருது. அரசு பள்ளிக்கூடங்கள் குறைஞ்சிட்டே போகுது. பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. 10 ரூபாய் சம்பளம் தவிர தனியார் பள்ளி சேர்றீங்களா? அப்ப அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை வந்து கவலைக்கிடம். நோ டவுட் ஐசியூல தான் இருக்குது. அதனால தான் நம்ம பாத்ரூம் வந்து கதவோட வச்சிருப்பேன் சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னபோது அப்படி வந்து அடிவயித்துல இருந்து பெண்கள் வந்து கைதட்டினாங்க. அது வந்து அவருடைய நெஞ்சார்ந்து கைதட்டினாங்க. அது எசென்சியலா இருக்கு. அது வந்து இந்த ஆட்சியாளர் சுத்தமா கண்டுக்கல. நம்ம கண்ணோட பார்க்கிறோம். திருநெல்வேலி ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து சோறு பாத்ரூம் போன பிள்ளைகள் சோறு வந்து இறந்து போனாங்க. இத மாதிரி துயரம் வந்து நிறைய வந்து உடனே வந்து பணக்க வந்து நான் கட்டடத்தை பார்க்கிறேன் மரத்தை பார்க்கிறேன் அப்படி எல்லா ஆச்சா போச்சா 5 வருஷம் முடிஞ்சு. நீ எத்தனை பள்ளிக்கூடங்கள் சீரமைச்சிருக்கீங்க சொல்லுங்க. இன்னமும் மரத்தடியில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இல்லையா? ஏதோ ஒரு பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மன்னார்குடியில எங்கே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் மொட்டை மாடி வந்து எம்டியா இருக்கு. அது மேல ஷெட் போட்டு காலேஜ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஃபோர்ஸ் ஆயிட்டு